விருதுநகர் மாவட்டம் சிவகாசினாலே பட்டாசு தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க பட்டாசு தொழிலை நம்பி ஒருத்தர் 2 பேர் இல்ல, நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 8 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பட்டாசு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், தீயணைப்பு, போலீஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ஓசி வாங்கணும். அப்படி என்ஓசி வாங்கணும் அப்படின்னாலே அதுக்கு நேர்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிக்கணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரியை ரன் பண்ணுறதுக்கு ரன்னிங் லைசன்ஸ் வாங்கணும், கெமிக்கல் கலக்கிறதுக்கு சல்ஃபர் லைசன்ஸ்லாம் வாங்கணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, விருதுநகர் மாவட்ட பார்டர்லையும் தூத்துக்குடி மாவட்ட எல்லைக்குள்ளேயும் அமைஞ்ச ஒரு 10 ஃபேக்டரி 10 ஃபேக்டரிக்கு என்ஓசி வாங்கிட்டாங்க. விஓஆர்ஐ, தாசில்தார் எல்லாருமே கரெக்டாக அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஆனால் அதை ரன் பண்ணுறதுக்கு ரன்னிங் லைசன்ஸும் கெமிக்கல் கலக்கிறதுக்கு சல்ஃபர் லைசன்ஸும் ஆர்டிஓவும் மாவட்ட கலெக்டர் கொடுக்கணும். ஆனால் அவங்க மாவட்ட கலெக்டர், தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அந்த லைசன்ஸை கொடுக்காம 2 வருஷமா அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காரு, தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க சட்டப்படி தான் எல்லாருமே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ரன்னிங் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் 2 வருஷமா அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க 50க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளுக்கு பாத்தீங்கன்னா என்ஓசி கூட கொடுக்கல, அதுக்கும் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ஓகே, அந்த லைசன்ஸ் கலெக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தென்கொரியாவுக்கு போயிருக்காங்க, முதலீடுகள்லாம் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க நம்ம ஊர் தொழில் 2 வருஷமா முடங்கி போயிருக்கு. அதையே நம்பியிருக்கிற பட்டாசு தொழிலாளர் பல்லாயிரக்கணக்கான வாழ்வாதாரம் முடங்கி போயிருக்கு. ஸோ உடனடியா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் தூத்துக்குடி மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த லைசன்ஸ் கொடுத்து அந்த பட்டாசு தொழிலாளரோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சிவகாசி மக்கள் சார்பா நானும் கேட்டுக்கிறேன். இது ஒரு அவசரமான கோரிக்கை. இந்த அவசர கோரிக்கையை தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி, தெரியப்படுத்துற மாதிரி எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. நன்றி.